எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமானுக்கு வந்து 6 படை வீடு இருக்குன்னு. விநாயகருக்கு வந்து 10 படை வீடு காணப்படுது. அந்த 10 படை வீடுல இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருவலஞ்சொலி ஆலயமும் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது. வேறு எங்குமில்லா சிறப்பாக இந்த தலத்தில் வந்து விநாயகர் வந்து அமிர்தம் கலந்த கடல் நுரையால் வந்து இந்திரனால் செய்யப்பட்ட விநாயகராக வந்து காணப்படுறாரு. தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இந்த தலம் வந்து 88வது தேவார பாடல் பெற்ற ஆலயமாக வந்து காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இந்த ஆலயம் வந்து 25வது ஆலயமாக வந்து காணப்படுது. மகாவிஷ்ணுவின் நேத்திர கமலங்களிலிருந்து தோன்றிய இந்திரா தேவியாகிய கமலாம்பாளையும் பிரம்மாவோட வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவியாகிய வாணியும் வந்து இந்த தலத்தில் வந்து ஸ்வேத விநாயகர் வந்து திருமணம் செய்து கொண்டதாக வந்து சொல்லப்படுது. அதனால் திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வேத விநாயகரை வந்து தரிசனம் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடுறதா ஐதீகம். இந்த ஜன்னல் வழியாக தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்வேத விநாயகரை வந்து தரிசனம் பண்ணணும். வாங்க விநாயகரை தரிசனம் பண்ணிடலாம். ஆன்மீகத்துடன் நட்பு